தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பிரிட்டன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு. के बाद जो पहलगाम में आतंकी हमला हुआ था, उसके बाद भारत ने ऑपरेशन லண்டன் விமான நிலையத்தில் இந்தியர்கள் தேசிய கொடியை அசைத்து உற்சாகம். இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இந்திய ஏற்றுமதியில் 99% வரிகள் 0 மாற்றப்படும் என எதிர்பார்ப்பு. எதிர்க்கட்சி எம்பிக்களின் கடும் அமளியால் 3 நாட்களாக பாதிக்கப்பட்ட அவை நடவடிக்கைகள். மழைக்கால கூட்டத்தொடரின் 4ஆம் நாள் அமர்வு சுமூகமாக நடைபெறுமா என எதிர்பார்ப்பு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பான விவகாரம் மக்களவையில் வருகின்ற 28ஆம் தேதியும் மாநிலங்களவையில் வருகின்ற 29ஆம் தேதியும் விவாதம். தமிழகத்தில் ஏழையே இல்லை என்ற நிலையை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் உருவாக்குவோம். தஞ்சை ஒரத்தநாடு தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. விசிகவை திமுக விழுங்கிவிடும் என யாரோ சொல்லிக் கொடுத்து பேசுகிறார் இபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி தானாக பேசவில்லை என திருமாவளவன் பதிலடி. தூத்துக்குடி புதிய விமான நிலைய துவக்க விழாவில் 4500 கோடி ரூபாய் திட்டங்களை பிரதமர் மோடி துவங்கி வைக்க உள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். நீதிமன்ற உத்தரவை மீறி ஆவணங்கள் தொடர்பாக பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கருக்கு சம்மன் அனுப்பியது ஏன்? அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். தனது இருக்கைக்கு அடியில் நவீன ஒட்டுக்கேட்பு கருவி இருந்ததாக ராமதாஸ் புகார் அளித்த விவகாரம். விசாரணைக்காக ஒட்டுக்கேட்பு கருவி போலீசாரிடம் ஒப்படைப்பு. பெரம்பலூர் மற்றும் திருச்சியில் உள்ள 2 தனியார் மருத்துவமனைகளில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு தற்காலிக தடை. நாமக்கலில் கிட்னி விற்பனை தொடர்பாக விசாரணை குழு அறிக்கை அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை. இருபத்தி 4 ஆண்டுகளுக்கு முன் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மரணம் அடைந்த விவகாரம். ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் கோரிய 4 காவலர்களின் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்ததால் மதுரை ஆதீனத்தின் முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி போலீசார் மனு. காவல்துறையின் மனுவுக்கு 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க மதுரை ஆதீனத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 26 பேரை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருவள்ளூர் ஆரம்பாக்கத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட 3 நாட்களில் சிறுமிக்கு மீண்டும் உடல்நலம் பாதிப்பு. திருவள்ளூரில் பாதிக்கப்பட்ட 10 வயது சிறுமிக்கு நீதி கேட்டு மாதர் சங்கத்தினர் போராட்டம். குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி ஆரம்பாக்கம் காவல் நிலையம் முற்றுகை.
தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த மாணவர் கைது. புகாரில் வழக்கு பதிவு செய்து மருத்துவக் கல்லூரி போலீசார் விசாரணை. கடலூரில் தனியார் நர்சிங் இன்ஸ்டிடியூட்டில் போலீசார் அதிரடி சோதனை. முறையாக மருத்துவம் படிக்காமல் சட்டவிரோத கருக்கலைப்பு செய்த 6 பேர் கைது. மது பாட்டிலில் எவ்வளவு அளவுக்கு மது குடிக்கலாம் என குறிப்பிடும்படி உத்தரவிட முடியாது. அரசின் கொள்கை முடிவு என்பதால் அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் விளக்கம். ₹10,000 கடனுக்காக கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட கர்ப்பிணி உட்பட 7 பேர் மீட்பு. வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் நடவடிக்கை. கும்பகோணம் அருகே வடிவேலு திரைப்பட பாணியில் காரை திருடி சென்றவர் கைது. கார் விற்பதற்காக முகநூலில் விளம்பரம் செய்தவரை காருடன் வரவழைத்து ஓட்டி பார்த்து வருவதாக கூறி மோசடி. ₹5.90 கோடிக்கான சொத்து ஆவணங்களை 4 வாரங்களில் நடிகர் ரவிமோகன் தாக்கல் செய்ய வேண்டும். படத்தில் நடிப்பதற்காக பெற்ற முன்பணத்தை திரும்ப அளிக்காதது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிங்காநல்லூர் அருகே பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பாதாள சாக்கடையில் இறங்கி கழிவுகளை அகற்றும் தூய்மை பணியாளர்கள் அரசு மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்கவில்லை என கோவை மாநகராட்சி மீது பொதுமக்கள் புகார். நடப்பாண்டில் 4வது முறையாக நிரம்பும் மேட்டூர் அணை. உபரி நீர் வெளியேற்றப்படும் என்பதால் காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. பெரம்பலூர் அருகே ஸ்ரீ வேதம் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது பட்டியல் மக்கள் வசிக்கும் தெருக்களில் தேர் செல்ல உயர்நீதிமன்றம் உத்தரவு. தெருக்களில் தேர் செல்லும் போது தேவையான பாதுகாப்பை காவல்துறை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு. புதுச்சேரியில் பெண் குளிப்பதை எட்டி பார்த்த இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவம். பெண்ணின் தம்பி, அவரது நண்பர்கள் என 5 பேரை கைது செய்தது போலீசார். நீலகிரி, தேனி, தென்காசி, கோவை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி ஆற்றில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த சிறுவன் பத்திரமாக மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் ராணுவ வீரர்கள், மாநில பேரிடர் மீட்பு படை மற்றும் போலீசார் இணைந்து மீட்டனர். கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் உடல் ஆலப்புழாவில் அடக்கம். 22 மணி நேரம் நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் வழிநெடுகிலும் நின்று பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி. அயர்லாந்தில் இந்தியர் ஒருவரின் ஆடைகளை களைந்து தாக்குதல் நடத்திய கும்பல். 3 வாரங்களுக்கு முன் அயர்லாந்திற்கு சென்றவருக்கு நேர்ந்த கொடூரம். 11,000 யூடியூப் சேனல்களை நீக்கிய கூகுள் நிறுவனம் தவறான பிரச்சாரத்தை தடுக்கும் விதமாக நடவடிக்கை. வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா 46 படத்தின் போஸ்டர் வெளியீடு. போஸ்டரில் இளமை தோற்றத்தில் சூர்யா இருக்கும் புகைப்படங்கள் வைரல். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.